சொல்லுங்கள் சோபனிக்கா, காலையிலே கால் பண்ணியிருக்கீங்க. எப்போ கிளம்புறீங்கன்னு கேட்க தான் கால் பண்ணேன். கிளம்பணுமா? எங்கே? நேற்று அனுப்பின மெசேஜ் நீங்கள் பார்க்கவே இல்லையா? ஓகே ஓகே ஓகே, வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தீங்களா? அப்பா ஞாபகம் இருக்கே. சொல்லுங்கள், எப்போ கிளம்புறீங்க? இப்போ டைம் என்ன ஆகுது? ஓகே 10:30 ஆகுது. சொன்ன மாதிரி 12க்கு அங்கே இருப்பேன். எனக்கு லொக்கேஷன் மட்டும் சென்ட் பண்ணிடுறீங்களா? ஓகே வாஹித், நான் செக். ஓகே ஓகே சோபனிக்கா. ஹாய். ஹாய் சோபனிக்கா. வாங்க உள்ள வாங்க. ஆ அம்மா வாஹித் வந்துட்டாரு. அம்மா கொஞ்சம் கிச்சனில் வேலையாக இருக்காங்க, வந்துடுவாங்க. நான் போய் கூப்பிட்டு வரேன். சரி. என்னடா? யார் நீங்க? என் பேர் வாஹித். உன் பேர்? அபி. ஓ, எஸ்ஏ காம்படிஷன் வின் பண்ணிங்க போல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமாம், எங்கள் அக்கா தான் எழுதி கொடுத்தா. அக்காவா? உங்கள் அக்கா நல்லா எழுதுவாங்களோ? எங்கள் அக்கா சூப்பராக எழுதுவாங்க, பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. அதோட சூப்பராக தலைவலிதுன்னு அழுவாங்க. வாங்க வாங்க தம்பி. வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு 30 மினிட்ஸ்ல லஞ்ச் ரெடி ஆயிடும், சாப்பிடலாம். இருக்கட்டும்மா, பொறுமையாக பண்ணுங்க. டீ காஃபி ஏதாச்சும்? ஐயோ, எனக்கு அந்த பழக்கம் இல்லை. விஸ்கி பிராண்டி? ஐயோ, அதெல்லாம் பழக்கம் இல்லைம்மா. பொய் சொல்லாத தம்பி. ஐயோ நிஜமாதாம்மா, நான் குடித்ததும் இல்லை, குடிக்கணும்னு தோணுனதும் இல்லை. இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு பையனா நம்பவே முடியல. சரி, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். சௌ, வீடை கொஞ்சம் சுத்தி காட்டு. சரிம்மா. சரி. வாங்க வாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். வாங்க ப்ரோ. பெயிண்டிங்லாம் பண்ணுவீங்களா? சொல்லவே இல்லை. அதெல்லாம் முன்னாடி ஒர்க் போயிட்டு இருக்கப்போ பண்ணது, இப்போ பண்ணுறதில்ல. எங்கே ஒர்க் பண்ணிருந்தீங்க? அது எங்கே கேட்குறீங்க? அதெல்லாம் 2 வருஷம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணியாச்சு, கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்க்கு. ஓ, என்னாச்சு? சாக்லேட் சாப்பிட்றீங்களா? நான் போய் வாங்கிட்டு வரேன். இங்கே வாங்க வாஹித், அந்த பெயிண்டிங் பாருங்க. வாங்க, இந்த பெயிண்டிங் பாருங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கவிதை தோணுது. என்னது சொல்லுங்க. இயற்கையின் ரசிகை இயங்க மறுக்கிறாள், விதிவசத்தால் இடுகாட்டு. நிறைய பெயிண்டிங் இருக்கு போல. ஆமாம் வாஹித், எனக்கு பெயிண்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ கூட நீங்கள் ஒரு பெயிண்டிங்கை இன்கம்ப்ளீட்டாக வச்சுருந்தீங்க. அதை பார்த்தப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. பண்ணிருக்கலாமே. ஆனால் அது உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியலல்ல.
முடிச்சு கொடுங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் வரப்போ கண்டிப்பாக முடிச்சு தரேன். சரிங்க சௌபர்ணிகா. ஸோ அம்மா சாப்பிட கூப்பிட்றாங்க. போகலாமா? நீங்கள் சொன்னீங்கன்னா போகலாம். என்னடி ஃபோன் நோண்டிட்டு இருக்க? வீட்டுக்கு வந்தவங்க கூட பேச மாட்டியா? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான். அப்புறம் சொல்லுங்க தம்பி, ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எப்படி இந்த ஐடியா வந்துச்சு உங்களுக்கு? உங்க பாட்காஸ்ட் எல்லாம் கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு. நன்றிம்மா. எங்கேருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு தெரிலமா நிஜமா. அப்புறம் நீங்கள் எந்த ஊர்? அப்பா அம்மா எல்லாம் ஊரில் இருக்காங்களா? இங்கே சென்னை தான். சின்ன வயசுலேயே அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் சேர்ந்து என்னை ஒரு ஆஃபரேஜ் சேர்த்துட்டாங்க. அப்போலேருந்து இது வரைக்கும் எனக்குன்னு யாரும் இல்லை. நான் பாட்டுக்கு போவேன், நான் பாட்டுக்கு வருவேன். ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட சொல்லிக்க யாருமே இல்லை. கஷ்டமோ நஷ்டமோ என்னோடய போயிடும். எப்படிப்பா இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்க முடியாது? இதில் என்னம்மா கஷ்டம்? எல்லோரும் ஒரு நாள் செத்து தானே போகிறோம். அதுக்கு நீ எப்போன்னு பார்த்துட்டு இருக்க முடியுமா? என்னோடய அப்பா அம்மா சின்ன வயசுலேயே எனக்கு விவரம் தெரியாததுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது, பேசுனது கிடையாது. அதனால எனக்கு கஷ்டமாக தெரில. என்னோடய லைஃப் டெசிஷன்லாம் நானே எடுக்க ஆரம்பித்தேன். என்னோடய லைஃப்பை நானே பார்த்துக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்தே யார்கிட்டையும் எதையும் கேட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு வாட்டி கூட அப்பா அம்மா மிஸ் பண்ணலையா? வரும், எப்பயாச்சும் ஏதாச்சும் பார்க்கும்போது. அப்பா அம்மா கூட சேர்ந்து வாழ்கிறதுலாம் ஒரு வரம். அது என்ன மாதிரி சில பேருக்கு கனவாகவே போயிடுச்சு. சொந்தக்காரங்க யாருமே இல்லையா தம்பி? மா சும்மா இருமா. சௌபர்ணிகா, இதில் என்ன இருக்குது? அம்மா தானே, கேட்கட்டும். எங்கள் அம்மா கூட உட்காந்து பேச தான் எனக்கு கொடுத்து வைக்கல. அட்லீஸ்ட் உங்கள் அம்மா கூடயாச்சும் உட்காந்து பேசுகிறேனே. வாஹித், ஹேய், என்னம்மா கேட்டீங்க? சொந்தக்காரங்களா இருந்தாங்க அப்பா அம்மா கூட இருக்க வரைக்கும். அதுக்கப்புறம் எங்கே போனதுன்னு தெரியல. நான் 7th படிக்கும்போது எங்கள் அப்பாவோட தம்பி என் கையில் வந்து ஒரு 60,000 கொடுத்தாரு. நீங்கள் தங்கி இருந்த வீடு நம்மளை விட்டு போயிடுச்சு, இவ்வளோ தான் வந்த மிச்சம்னு சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுது அந்த வீட்டோட மதிப்பு 80 லட்சம். என்னப்பா சொல்ற? ஆமாம்மா. கோர்ட் கேஸ் எதுவும் போல? எங்கள் அப்பா அம்மாவே என்னை விட்டு போயிட்டாங்க. காசை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? சௌ, எங்கடி போற? அபி, அக்காவை போய் பார்த்துட்டு வா. காசு முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் காசு மட்டுமே எல்லாமே இல்லை. காசை விட இந்த உலகத்தில் நிறைய விஷயம் இருக்குது. காசு இருக்கவங்க கிட்டே இல்லை. காசு இல்லாமல் ஒரு ரோட்டோரமாக படுத்து தூங்குற முகத்தில் இருக்க சந்தோஷம் காசு இருக்கவங்க கிட்டே இல்லை. மா சோமல அழுதுனக்கா.
அழுகிறாளா? மா இருங்க, என்னாச்சு? இந்த வரேன். சோபனிக்கா, நீங்கள் கீழே போங்க வாஹித், நான் வரேன். என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க? நல்லா தானே பேசிட்டு இருந்தோம் கீழே. ஒன்றும் இல்லை வாஹித், நீங்கள் போங்க. சரி, நீங்கள் அப்போ அழுது முடிங்க, நான் வெயிட் பண்ணுறேன். சோபனிக்கா, எதுக்கு அழுவுறீங்க? என்னாச்சு இப்போ? நீங்கள் அழுகுறது பக்கத்தில் இங்கே வந்தனா? நீங்கள் ரொம்ப பாவம் வாஹித். பாவமா? ஏன் பாவம்? சின்ன வயசுலேயே அப்பா அம்மா 2 பேரும் இழந்திருக்கீங்க. எல்லாரும் உங்களை ஏமாத்துறாங்க. கஷ்டப்பட்டிருக்கீங்க. கஷ்டமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அழாதீங்க. நீங்கள் சிரிச்சு மட்டும் தான் பார்த்துருக்கணும். நீங்கள் அழுறதுக்காக வந்த வீட்டுக்கு. உங்களுக்கு ஏன் இப்படி ஆகணும்? எல்லாரும் ஏன் உங்களை இப்படி ஏமாற்றணும்? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு வாஹித். ஏமாத்தலைன்னா அவங்க சொந்தக்காரங்களே இல்லை சோபனிக்கா. எல்லாரும் அதுபடி தான் நடக்கிறாங்க. ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் நம்ம? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு வாஹித், நிச்சயமா. இப்படிலாம் நீங்கள் ஏன் கஷ்டப்படணும்? உங்களால் எப்படி இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு சிரிக்க முடியுது? கஷ்டம் எல்லாருக்கும் வரும் தான், ஆனால் அது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். கஷ்டத்தை நினச்சா ரியாலிட்டியில் நம்ம வாழ முடியாதுல்ல. வாஹித், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்னானாலும் நான் உங்களை விட மாட்டேன். சரி சோபனிக்கா, வாங்க கீழே போகலாம். எனக்கு உங்கள் கூட கொஞ்ச நேரம் இருக்கணும் வாஹித். சரி, இருக்கலாம். வாஹித், சொல்லுங்க சோபனிக்கா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்கள் கூடவே இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த ஹாப்பினஸ் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு வேணும். ஸோ கீழே அம்மா கூப்பிட்றாங்க. வாங்க போகலாம். ஐ லவ் யூ வாஹித். நான் யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கேன். யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம்ல. நான் பேசுறதை கொஞ்சம் கேளுங்க வாஹித், ப்ளீஸ். உங்களுக்கு தெரியாது, நான் இப்படி யார் கூடயும் இருந்ததில்லை. யார் கூடயும் இப்படி க்ளோஸ் ஆனது கூட இல்லை, பேசினதும் இல்லை. எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பழகணும்னு தோணுச்சு, பேசணும்னு தோணுச்சு. உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நீங்கள் இப்போ சொல்கிறப்போ உங்களுக்காக நான் இருக்கேன்னு கத்தி சொல்லணும்னு தோணுச்சு. உங்கள் கூட எப்போவுமே இருக்கணும்னு தோணுது வாஹித். கரெக்டாக பேசுகிறேன்னா தப்பாக பேசுகிறேன்னா தெரியல. இதெல்லாம் இப்போ சொல்கிறது கரெக்டானு கூட தெரியல. உங்களுக்கு என்ன பிடிக்குமா வாஹித்? வாங்க நம்ம கீழே போகலாம். அப்புறமா தப்பாக நினைக்க போகிறாங்க.
தலைவா நான் வாஹித் பேசுகிறேன். ராங் நம்பர்ப்பா. 9840. ஹலோ ஹலோ. ஹலோ யாரு? ஹலோ நான் வாஹித் பேசுகிறேன். ரவியா? சொல்லுவா இது. ரவியண்ணா எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸ் வந்து இப்போ தான் பைக் எடுக்கிறேன். சொல்லு என்னாச்சு? நான் இங்கே டீ கடையில் தான் இருக்கேன். வர முடியுமா? சரி வரேன் இரு. என்ன ஆயுது அதிசயமாக காலில் பண்ணியிருக்க? டேய் என்னடா அது? நீ சொன்னதானே உண்மை? நான் என்னடா சொன்னேன் புரியலையே. நேற்று சொன்னீங்களே நம்பர் வச்சு கால் பண்ணுவே தேவைப்படும். ஆமாம் சௌபர்ணிகா என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதானே நான் சொன்னேன். என் கூட இருந்தால் ஹாப்பியாக இருக்காங்களாம். என் கூடவே வந்துடுறேன்னு சொல்கிறான். ஆயிட்டு நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத. நான் பேசின வரைக்கும் சொல்கிறேன், அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு. எந்த ஒரு பையனுக்கும் இப்படி ஒரு பொண்ணு பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு உனக்காக பண்ணியிருக்கா, கூடவே இருந்திருக்கா, சமைச்சு வேற கொடுத்துருக்கா. தலைவா பார்த்துக்கனால சாப்பாடு கொடுத்தனால லவ் வந்துருமா? சௌபர்ணிகா என் ஃப்ரெண்டு, உங்களுக்கே தெரியும்ல எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு. எனக்கு லவ்வே செட் ஆகாது. அதெல்லாம் புரியுது வாஹித்து. எவ்வளோ நாளைக்கு தான் நீ இப்படியே இருக்க போற? உனக்குன்னு யாராச்சும் வேணும்ல. நான் உங்களுக்கே தெரியும்ல எனக்கு சிஓபடி பிரச்சனை இருக்குன்னு. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக யோசிப்பா. அந்த பொண்ணுக்கிட்ட முன்னாடி சொல்லிடுறா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு. நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினேன். இப்போ பாருங்க இங்கே வந்து நிற்குதுன்னு. நான் ஃப்ரெண்டாக கூட யார்கிட்டையும் பேசுனதில்லை. கரெக்ட் தான். ஆனால் எல்லாருக்கும் யாரையாச்சும் கடவுள் வச்சிருப்பாரு. அது இந்த பொண்ணு தான் எனக்கு தோணுது. உனக்கும் அவளை பிடிக்கும்ல? அவ கூட சந்தோஷமா தானே இருக்க? பிடிக்கும் சந்தோஷமாக இருக்குன்றதுக்காக லவ் பண்ண முடியுமா? நல்லா யோசிச்சுக்க வாய்த்து. அப்புறம் மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணாத. ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இல்லை தெளிவா எனக்கு வேணாம். நான் பேசாமல் அப்படியே விட்டுரு போகிறேன். அதான் எனக்கும் நல்லது, அந்த பொண்ணுக்கும் நல்லது. பேசாமல் போயிட்டா என்ன ஒரு மாதம் ஃபீல் பண்ணுவாங்களா? ஒரு 2 மாதம். அதுக்கப்புறம் அவங்க லைஃப் பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. எனக்கு என்னமோ இது சரியா படலை. நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ. யோசிக்கல எதுவும் வேணாம் தெளிவா.